ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் அப்படின்னு கொடுக்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா முதல்கட்டமாக பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்திருக்காரு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தொடங்கிய இந்த சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி காலமான நடிகை சௌகா ஜானகியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து விஜய் 110 விதி கீழே சில திட்டங்களை அறிவித்து பேசியிருந்தார். அதாவது 4 மாதங்களாக வளைகுடாவில் நிலவக்கூடிய போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்திருந்தது. இதனால மக்களின் செலவும் அதிகரித்துள்ளது. அதை கருத்தில் கொண்டு மக்களின் நிதி சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மக்கள் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் எரிவாயு சிலிண்டருக்கு செலவழிக்கப்படக்கூடிய தொகையை அரசு வழங்க முடிவு செய்திருக்காங்க. அதனால குடும்ப தலைவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே முதல்கட்டமா ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும். இந்த திட்டம் பொங்கல் திருநாள் முதல் செயல்பாட்டுக்கு வரும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்காக எண்ணெய் நிறுவனங்களிடம் பேசி தகவல்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமா 1,16,16,104 பேர் பயனடைவர். இந்த திட்டத்தால் ரூபாய் 4,000 கோடி கூடுதலாக அரசுக்கு செலவாகும். இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற ஆண்டு வருமானம் 2.50 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். சிறு குறு வியாபாரிகள், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நலிந்த குடும்பத்தில் பயன்பெறுவர். நிதி நெருக்கடியான சூழல்ல கூட மக்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். இவ்வாறு விஜய் அறிவித்திருக்கார். தமிழக சட்டசபை தேர்தலின் போது குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என தாவேகா வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல்கட்டமாக 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என விஜய் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் விஜய் மேலும் பேசும் பொழுது ஒரு மாநிலத்தின் முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலை வாய்ப்பு, வணிகம், மருத்துவம், சமூக வாழ்வின் அனைத்து தளங்களையும் சுதந்திரமாக பங்கேற்கும் வாய்ப்புக்காகவும் பார்க்கப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதாரம், குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாகவே இருக்கிறது. தற்போது செயலில் இருக்கக்கூடிய மகளிர் இலவச பயண திட்டத்தில் நகர பேருந்துகளில் 40 கிலோமீட்டருக்குள் பயணம் என்ற விதி உள்ளது. மற்ற வகையான பேருந்துகளில் இலவச பயண திட்டம் அனுமதிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் வசிக்கும் மகளிர் போக்குவரத்தால் எந்த வாய்ப்பையும் இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையில் இந்த அரசு உறுதியாகவே இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாள் வெற்றி பயண திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநகரம், நகர பகுதிகளில் இயங்கும் சாதாரண பேருந்துகள் மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸ், எஸ்எல்எஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணத்தை மேற்கொள்ளலாம். மாவட்டங்களிடையே பயணம் மேற்கொள்ள புறநகர், மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளையும் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். இதில் வருமான வரம்பு உள்ளிட்ட எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இந்த திட்டம் இதர சேவைகளில் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும். இதில் 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளும் பயணிக்கலாம் என அறிவித்தும் இருக்கிறார் விஜய் அவர்கள். அதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பரபரப்பான தகவல் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. அதாவது தற்போது பார்க்கும் பொழுது
பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெறும் ஈகோ அடிப்படையிலானதுதான் என்றும், இப்படி அறிவித்திருப்பதால கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் மட்டுமே மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு என்று கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு தொழில்துறை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதுல மிக முக்கியமான திட்டம் தான் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம். தற்போது இந்த திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்திருப்பது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஜோசப் விஜய், சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 12 கிராமங்கள்ல அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கின்றேன். நீண்ட நாட்களாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. விவசாய நிலங்களை பாதுகாக்க மக்கள் போராடி வருகிறார்கள். அதன்படி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் கைவிடப்படும். புதிய விமான நிலைய திட்டத்திற்கான நிலம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்று கூறியிருந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்க விமான நிலையம் 2028 முதல் 2032க்குள் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டிவிடும். எனவே நிச்சயமாக இன்னொரு விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது. சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றியிருக்கக்கூடிய மின்னணு நிறுவனங்கள்ல வாகன உற்பத்தி வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த நேரத்தில் விமான நிலையம் அமைத்தால் நிச்சயம் ஏற்றுமதி பல மடங்கு அதிகரிக்கும். புதிய விமான நிலையம் என்பது ஏற்றுமதிக்கு மட்டுமல்லாது புதிய மூலதன முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பயன்படும். முதலீடுகள் குவிந்தால் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். தற்போது கர்நாடகாவும் ஆந்திராவும் 2வது விமான நிலையத்தை அமைப்பதில் வேகம் காட்டி வருகின்றன. இந்த நேரத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவது சரியாக இருக்காது என்பதே பலரின் விமர்சனம். மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அறிவித்திருந்தாலும் சரியான மாற்று இடத்தை தேடி கண்டுபிடித்து அதை இறுதி செய்து கட்டுமானத்தை தொடங்கி விமான நிலையம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வர பல ஆண்டுகள் ஆகும். இது கர்நாடகா ஆந்திராவுக்கு தான் பாசிட்டிவாகவே அமையும். கர்நாடகாவை பொறுத்தவரை அதன் கெம்போகவடாக சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே நாட்டின் 2வது பரபரப்பான உள்நாட்டு விமான நிலையமாகவே இருக்கிறது. தற்போது தென் பெங்களூர்ல 9000 ஏக்கர்ல 2வது விமான நிலையத்தை அமைக்கும் வேலைகளை அம்மாநில அரசு வேகப்படுத்தியிருக்கிறது. சென்னையில் வான்வழி போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. எனில் செமிகண்டக்டர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது புதிய கிளைகளையும் முதலீடுகளையும் பெங்களூரை நோக்கி திருப்பும். ஓசூரில் அமைய இருந்த வான்வழி போக்குவரத்து தாமதங்களை சாதகமாக்கி கொண்டு ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வணிக போக்குவரத்தை பெங்களூர் தன்வசப்படுத்திக் கொள்ளும். சென்னை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் அவசரகால சர்வதேச சரக்கு கையாளுதலுக்காக சென்னைக்கு மாற்றாக ஆந்திராவின் உள்கட்டமைப்பை நாடலாம். சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆந்திராவின் ஸ்ரீசிட்டி மற்றும் நெல்லூர் போன்ற பகுதிகள் நிறுவனங்களுக்கு மலிவான நிலங்களையும் வான்வழி உள்கட்டமைப்பையும் வழங்கி புதிய தொழிற்சாலைகளை தங்கள் பக்கம் இழக்க முயற்சிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.